பொதுநல மன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளிலே 35 ஆண்டுகளாகவும் நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். எந்த இடர்பாடு இருந்தாலும் கூட இந்த நாளிலே நம்முடைய ஆசிரியர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த ஊரினுடைய கிராமத்துடைய இளைஞரோடு சேர்ந்து ஒரு 3 நாள் விழா எடுத்து ஊரையெல்லாம் கூட்டி மகிழ்ச்சியோடு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை நடத்தியே தீர்வது என்கிற உறுதியோடு இருக்கிறார். 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவரை பார்க்கிற போது அவர் நல்ல இளைஞராக இருந்தார். ஆனால் இன்றும் கூட அதே இளைஞராக அவரை நான் பார்க்கிறேன். ஆனால் 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே, நம்முடைய 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கிராமம், நம்முடைய விவசாயம், நம்முடைய இளைஞர்கள் இந்த ஓரளவுக்கு 35, 65, 70 இருப்பார்கள். முதல் ஆண்டு நான் இந்த விழாவில் கலந்து கொள்கிற போது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னேன். அந்த அழைப்புகளை பார்த்துவிட்டு அதில் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்று இருந்த காலத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக, சிறப்புரை ஆசிரியர்களாக அழைத்திருந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இது ஒரு மகிழ்ச்சியான கிராமம். ஏன்னா எண்ணிக்கை எக்ஸல் ஆனாலும் கூட முன்னாள் எம்எல்ஏ என்ற முறையிலே ஒரு இடத்தில் அழைக்கப்படுவேன். அது இந்த சென்னனூராக இருக்கும் என்று சொன்னேன். அதே உண்மையிலே தான் அந்த மகிழ்ச்சியோடு நான் கலந்து கொள்கிறேன். அன்னைக்கு நான் சொன்னது எவ்வளவு உண்மை, அது மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் இருந்தாலும் கூட எங்களை எல்லாம் அழைத்து நம்முடைய எம் கந்தசாமி அவர்களும் டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்களும் நாம் பணியாற்றிய காலத்திலே நம்மோடு இருந்து மக்கள் பிரச்சனையை நம்மோடு தொடர்பு கொண்டவர்கள் என்ற முறையில் அவர்கள் எல்லாம் நம்மோடு அழைக்க வேண்டும் என்கிற அந்த பெருமனதோடு கட்சி மாற்றியதற்கு அப்பாற்பட்டு இந்த இளைஞர் நற்பணி மன்றம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை சொல்லுவார்கள், ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக நடந்தால் வாழையடி வாழையாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வாழைக்கு விதை கிடையாது. ஒரு வாழையை நட்டு வச்சா அந்த வாழை கண்ணு வந்துட்டே இருக்கு. வாழையை வெட்டிடுவா, திருப்பி கண்ணு முளைச்சு வந்துட்டு இருக்கு. எவ்வளவு காலமானாலும் கூட அந்த வாழை நாம் விதை போடாமலேயே அதே வாழை இருந்து கொண்டே இருக்கு. இன்னொரு சிறப்பு என்ன சொல்ல கேட்டா, எந்த வாழையை நாம் நடுகிறோமோ அந்த வாழை தான் வரும். ரஸ்தாழி நட்டா ரஸ்தாழியே தான் வரும். பூவாழை நட்டா பூவாழையே தான் வந்துட்டு இருக்கு. ரொபஸ்டா ரொபஸ்டா தான் வந்துட்டு இருக்கு. கதலினா கதலி தான் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, அந்த தன்மை கெடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த வாழை தன்மை கெடாது என்கிற காரணத்தினால யாரும் விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஒட்ட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தானாகவே அது வளர்த்து, ஆனால் அது குணம் மாறாமல், தன்மை மாறாமல் அந்த வாழை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது போல 35 ஆண்டு காலமும் எத்தனையோ மாற்றங்கள், எத்தனை இளைஞர்கள், குழந்தைகள் இங்கே உட்கார்ந்து போற போல இங்க மேடையில் இருக்கிறவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எதிரில உட்கார்ந்து அன்னைக்கு எல்லாம் பேச மாட்டாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் உட்கார்ந்திருந்த இளைஞர்கள் இங்க மேடையில் இருக்கிறார்கள். இதுதான் பெருமைக்குரிய, பாராட்டுக்குரிய ஒரு செயல். அந்த சில ஊரில் அந்த தன்மை வரும். எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி ஒரு மன்றத்தை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு இருக்காது. ஆனா இந்த ஊர்ல எந்த நாம கிருஷ்ணசாமி மட்டும் சொல்லல, யார் எந்த ஊர்ல ஒரு தலைமையேற்று ஊரை கூடி ஆண்டுக்காண்டு ஒரு விழாவை எடுத்தாலும் கூட அவர் பாராட்டுக்குரியவர் தான். அந்த வகையில இந்த ஊரில தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில அன்றாவது ஒரு நாள் வந்து கலந்து கொள்கிற வாய்ப்பு நான் பெறுகிற காரணத்தினால்தான் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறேன். இது விவேகானந்தருடைய 150வது ஆண்டு விழா. ஒன்றை மட்டும் இளைஞர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாரதத்தில், இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இது தீர்க்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நான் சந்தித்து வருகிற எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. அது எல்லை பிரச்சனையானாலும் சரி, வறுமையிலே வாழ்கிற ஏழை மக்களுடைய உயர்வானாலும் சரி, அல்லது நிறைவான கல்வியானாலும் சரி, முன்னேறி இருக்கிறோம். பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது எத்தனை லட்சம்
திட்டத்திற்காக செலவிடப்படுகிறது, எவ்வளவு செலவிட போகிறோம், என்னவெல்லாம் வரப்போகிறது சொன்னாரு. நமக்கு எவ்வளவோ சலுகைகள் இனாம்கள் அரசாங்கத்திடம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் பள்ளிக்கூடத்திற்கு, உயர்நிலைப் பள்ளிக்கு, ஆரம்ப பள்ளிக்கு கொடுக்கிற சம்பளம் எடுத்துக்கொண்டால் கோடிக்கணக்கில் இருக்கிறோம். ஆக அவ்வளவோ அரசாங்கம் செய்து கொண்டே இருந்தாலும் கூட நம்முடைய நாடு சுபிட்சமாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நம் நாடு நிம்மதியாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நேற்று 2 ராணுவ வீரர்களை தலையை துண்டித்து கொண்டு போயிருக்கிறார் பாகிஸ்தான். நாம் எல்லாம் எதை பார்த்து கவலைப்படவில்லை என்றால் கூட இந்த நிகழ்வை பார்த்து இளைஞர்கள் கிராமத்தில் நம்ம எந்த மூலையில் இந்தியாவில் இருந்தாலும் கூட எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை காப்பதற்கு நம் வீட்டிலிருந்து எல்லைக்கு போன 2 வீரர்கள் போரிலே கொல்லப்படுவது சகஜம். கார்கில் வந்தது. நம்முடைய உத்தம தலைவர் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் நாம் வென்றோம். பல நூற்றுக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இரு பக்கமும் போரிலே கொல்லப்படுவது என்பது வேறு. ஆனால் சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் எல்லைக்கோட்டை தாண்டி 2 பேர் தலையை துண்டித்துக் கொண்டு தலையை எடுத்து போகிறார் என்று சொன்னால் இதை பார்த்து மனம் வெதும்பாத ஒரு குடிமகன் இந்தியாவில் இருந்தால் அவன் இந்த நாட்டினுடைய பிரச்சனை. ஆக அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லையில இருக்கிறது. அதே போல அண்மையில நாம் பார்க்கிறோம், டெல்லியிலே நடந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு கூட பொள்ளாச்சியில ஒன்று. ஆக ஒரு தாய், ஒரு பெண், ஒரு இளம் பெண் தன்னுடைய கற்பிழந்தது என்பது மட்டும் பிரச்சனை. எவ்வளவு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு அவர் மறைந்து போனார் என்பது நாடு முழுவதும் இது பேசப்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் எல்லையிலே நமக்கு இது பாதுகாப்பு இல்லை, ஊரில் நிம்மதியாக நாம் வாழ முடியவில்லை. கொடூர செயல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 3 பவுன் 4 பவுன் கழுத்தில் இருக்கிற செயலுக்காக ஒரு 80 வயசு கிழவி கூட கொண்டுட்டு எடுத்துருப்பார். விளையாடு காட்டியிருந்தா கூட அந்த கிழவி கொடுத்துட்டு போயிருப்பார் அந்த நகையை. ஆனால் கொண்டு இழக்க வேண்டும் என்கிற அந்த பலாத்காரமான உணர்வு, கொடூர செயல், தினம் தினம் திருடு, தினம் தினம் கொள்ளை, தினம் தினம் கொலை. இந்த செய்தியை பத்திரிகையில, டிவியில நான் பார்க்காத நாளே கிடையாது. இப்படி ஒரு பக்கம் நடந்திருக்கு. ஆக நாம் இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். முன்னோறுகிறோம், வளர்கிறோம், படித்திருக்கிறோம், எல்லா விதத்திலும் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரே நேரத்தில் நாட்டிலே ஒரு சுபிட்சமான நிம்மதியான நிலை இல்லை என்கிற அளவுக்கு அந்த காலம் மாதிரி இன்னைக்கு இல்லையே என்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நாம் விவேகானந்தரை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டில நல்ல இளைஞர்கள், நல்ல பண்புள்ளவர்கள், நல்ல ஒழுக்கமுள்ளவர்கள், IMF காசை கொடுக்காதவர்கள் அதிக பேர் வராங்க. நம்முடைய நாட்டு இளைஞர்கள் ஒன்றுபட்டால் மட்டுமே எதிர்காலத்திலே ஒரு ஒழுக்கமான இந்தியா, கட்டுப்பாடான இந்தியா, நம் எல்லையை காக்கக்கூடிய ராணுவ வீரர்களை உருவாக்குகிற இந்தியா, நம்மை நம் கிராமத்தை ஒன்றுபடுத்தி வைக்கிற இந்தியாவை, பாரதத்தை நாம் பார்க்க முடியும். ஆக அந்த வகையில் இங்க இருக்கிற இளைஞர்கள் எதிர்காலத்திலே வழிகாட்டுகிறவர்களாக, எந்த விவேகானந்தர் ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டிலே தலைவிதியை மாற்றிக் கொடுக்கிறேன் என்று சொன்னார்களோ அதே போல ஒரு 10 இளைஞர்கள் இந்த ஊரில் இருந்தால் இந்த ஊரினுடைய நல்ல இளைஞர்கள் தலைவிதியை மாற்ற முடியும். ஆக நீங்க ஒன்றுபட்டால் சாதிக்க முடியாது, எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தேசப்பற்று என்கிற உணர்வும், நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள், ஆக குற்றம் புரிகிறவர்களை தண்டிப்பதை விட குற்றமற்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குற்றம் புரிகிறவர்களை தண்டிப்பது என்பது குற்றம் நடந்த பின்னாலே நாம் எடுத்துக்கொண்டுகிற முயற்சி. ஆனால் ஒரு சமுதாயத்திலே குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் அந்த சமுதாயத்திற்கு பெருமை. அது சமுதாயத்தில் குற்றமே நிகழாமல் பார்த்துக் கொள்வதற்குரியாக இருக்கும். அந்த வகையில குற்றமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் விவேகானந்தர் காட்டிய வழியிலே ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் எல்லாம் அவரை படிக்க வேண்டும். அவர் உரையில அவருடைய எண்ணங்களை மக்கள் மத்தியில சொல்ல வேண்டும். அவர் காட்டிய அந்த வழியில நம்மை, நம்முடைய இளைஞர்களை வழிநடத்துவதன் காரணமாக நிச்சயமாக எதிர்காலத்தில் அப்துல் கலாம் அவர்கள் சொல்வதை போல இந்த பாரதமும் ஒரு வல்லரசு நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டுகிற நாடாக, நம்மில எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற அளவுக்கு நாட்டு ஒற்றுமை, பாரதத்தினுடைய வலிமையை யாரும் சோதிக்க முடியாது என்கிற அளவுக்கு நம்முடைய நாட்டை நாம் உயர்வான நாடாக ஆக்க முடியும்.
ஆக அந்த உயர்வுக்கு, அந்த பெருமைக்கு பெரியவர்களாக நம்முடைய இளைஞர்கள் பாருங்க, ஒருத்தர் இருந்தா கூட போதும், அதை பார்த்துக் கொள்ளுகிற பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது. ஆக கிராமம் என்பது நாம் எல்லாம் ஒரு சமுதாயம் கூடி வாழுகிற இடம். ஆக சமுதாயம் என்பது ஒரு இடத்துல இருந்து ஒற்றுமையோடு எப்படி வாழ முடியும், அப்படித்தான் இந்தியாவில் இருக்க முடியும். ஆகவே பாரதம் ஒன்றுபடுவதற்கு லட்சக்கணக்கான இது போன்ற கிராமங்களை கொண்டிருக்கிற நம்முடைய பாரதம், ஒரு கிராமம் ஒன்றுபட்டு நல்ல பண்புள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே லட்சக்கணக்கான கிராமங்களை கொண்டிருக்கிற பாரதமும் ஒரு சிறப்பான பாரதமாக அமைய முடியும். அந்த பாரதத்தின் உயர்வை நோக்கி குற்றமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிற கடமையில நாம் ஈடுபட வேண்டும். ஆக நம்முடைய எதிர்ப்பு இருந்தாலும் கூட இல்லை என்கிற பிரச்சனைகளை நம்ம அறிவித்து நாட்டில் எல்லாம் வளர்ந்திருக்கிறது, நல்ல கற்றவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் 4 வீட்டுக்கு ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம், படித்தவர்கள் எல்லாம் இந்த நல்ல இந்தியாவுக்கு வருமானம் சேர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதார உயர்வுக்கு கூட கிராமத்தில் இருந்து சென்று நமக்காக அந்நிய செலாவணியை ஈட்டி வருகிற அளவுக்கு நம்முடைய அந்த இளைஞர்களை போல நீங்கள் எதிர்காலத்தில் வர வேண்டும். நம்மிட பிரச்சனைகளுக்கு ஆள்படக்கூடாது என்பதற்காகத்தானே பொங்கல் விழா. ஆக பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக, நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய பண்பாட்டில, நம்முடைய மதத்தில நாம் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி அந்த வழியில காலகாலமாக நடந்து வருகிறோம். இதுதான் நமக்கு பெரும். ஆக இழந்து விடக்கூடாத நம்முடைய தன்மையை, நம்முடைய வரலாற்றை, நம்முடைய மதத்தினுடைய தத்துவங்களை, நம்முடைய வேதங்களை, நம் பெரியவர்கள் திருக்குறள் போன்ற கருத்துக்களை எல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான், நினைவுபடுத்துவதற்காக இது போன்ற விழாக்களில நாம் இந்தியர்கள், நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. உலகத்துக்கே வியக்கத்தக்க அளவுக்கு உலகத்திலே இல்லாத கருத்துக்கள் நம்முடைய இதிகாசத்தில், நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பெருமைக்குரியவர்கள் நாங்கள் என்கிற உணர்வோடு, தன்னம்பிக்கையோடு, எப்படி ஒரு காகம் பறக்கிற போது தன்னுடைய இறக்கையை நம்பி பறக்கிறதோ அதை போல இளைஞர்கள் தன்னம்பிக்கையை நம்பி இந்த உலகத்தில் இருக்கிற நம்மிடையே இருக்கிற சவால்களை வென்று நீங்கள் உயர வேண்டும் என்று வாழ்த்தி, அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து நம்முடைய சென்னனூர் கிராமம் எல்லா வகையிலுமே, எல்லா துறையிலுமே வளர்ந்த பெருமை சேர்க்கத்தக்க இளைஞர்களை எதிர்காலத்திலே தொடர்ந்து உருவாக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு வணங்கி, வருங்காலத்திலாவது நல்ல மழை பெய்யட்டும், நம்முடைய கிராமம் செழிக்கட்டும், விவசாயம் ஓங்கட்டும், நாம் எல்லாம் எதிர்காலத்தில் அரிசியே கிடைக்காது என்ற நிலைக்கு வந்து விடுவோம் என்ற அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை தவிர்ப்பதற்கு உழவர் பெருமக்கள் உயர வேண்டும். அவர் உயர்வுக்காக நாம் எல்லாம் தோள் கொடுப்போம் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.